500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் விளக்கு வெளிச்சத்தில் 4 வரி கவிதைகளை எழுதிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் நோஸ்ட்ராமஸ். அவன் எழுதியவை சாதாரண கவிதைகள் அல்ல, அவை எதிர்காலத்தை எதிர்கூறின. அவன் சொன்னவை மாபெரும் சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சி, உலக மகா யுத்தங்களின் தொடக்கம், இயற்கையின் கோர தாண்டவங்கள் அனைத்துமே நடந்தேறின. ஆனால் அவன் எழுதிய ஒரு வரியை மட்டும் பல நூற்றாண்டுகளாக யாரும் சரியாக கவனிக்கவில்லை. அது ஒரு மனிதனை பற்றியதல்ல, ஒரு அரசனை பற்றியதல்ல, ஒரு நாட்டை பற்றியதும் அல்ல. அது ஒரு முழு நாகரிகத்தை பற்றியது. அந்த நாகரிகம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. அந்த நாகரிகம் தமிழர்கள். ஒரு 4 வரி கவிதையில் நோஸ்ட்ராமஸ் இப்படிச் சொல்கிறான்: The ancient language will rise again, spoken by the people of the sun. சூரிய மக்களால் பேசப்படும் பண்டைய மொழி மீண்டும் எழும். இந்த வரி சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இதனுள்ளே ஒரு மறைக்கப்பட்ட சாவி இருக்கிறது. பண்டைய மொழி உலகில் இன்றும் உயிரோடு இருக்கும் மிக பழமையான மொழி எது? கிரேக்கம் வரலாற்றில் புதைந்து போய்விட்டது. லத்தீன் நூல்களில் மட்டுமே உயிரோடு. சமஸ்கிருதம் சிலரின் உதட்டில் மட்டுமே. ஆனால் ஒரு மொழி மட்டும் கோடிக்கணக்கான மக்களின் மூச்சில் கலந்திருக்கிறது. வீடுகளில், பாடசாலைகளில், பல்கலைக்கழகங்களில், இணையத்தில், ஏஐயில், விண்வெளி ஆய்வுகளில் என எல்லாவற்றிலும் வியாபித்துள்ளது. அந்த மொழி தமிழ். நோஸ்ட்ராமஸ் இன்னொரு வரி எழுதுகிறான்: Though empires fall and nations fade, this language shall never die. சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தாலும், நாடுகள் மறைந்தாலும் இந்த மொழி ஒரு போதும் அழியாது. ரோமன் பேரரசு அழிந்தது, எகிப்து மாறியது, கிரேக்கம் மறைந்தது. ஆனால் தமிழ் இன்னும் உயிரோடு, இன்னும் துடிப்போடு, இன்னும் காலத்தோடு. 2500 3000 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு மொழி மட்டும் காலத்தை எதிர்த்து நிற்கிறது. அது சாத்தியமா? இப்போது அந்த முக்கியமான சொல்லை கவனியுங்கள். People of the sun, சூரிய மக்கள். சூரியன் மிக தீவிரமாக ஒளிரும் பகுதி எது? பூமத்திய ரேகை. அதன் மையம் எங்கு? தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லப்படும் தென்னகம். தமிழர் வரலாற்றில் சூரிய குலம் என்ற சொல் சாதாரணமானதா? சோழர்கள் தங்களை சூரிய வம்சம் என்று அழைத்தனர். பண்டைய கோயில்கள், சூரிய சின்னங்கள், கல்வெட்டுக்கள், சூரிய வழிபாடு, கொடிகள், சூரிய வடிவம். அப்படியானால் சூரிய மக்கள் என்றால் தமிழர்களைத் தவிர வேறு யார்? நோஸ்ட்ராமஸ் இன்னும் எழுதுகிறான்: From the lands where the sun burns brightest, a forgotten civilization will awaken. சூரியன் தீவிரமாக ஒளிரும் நிலத்திலிருந்து மறக்கப்பட்ட ஒரு நாகரீகம் விழித்தெழும். மறக்கப்பட்ட நாகரீகம் குமரிக்கண்டம், அதாவது லெமூரியா. கடலில் மூழ்கிய நகரங்கள், அழிந்த வரலாறு, மறைந்த பண்பாடு. ஆனால் இன்று தமிழ் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. உலக பல்கலைக்கழகங்களில் பாடமாக உள்ளது. ஆய்வுகள் நடக்கின்றன. டிஜிட்டல் உலகில் தமிழ் தனியிடம் பிடித்திருக்கிறது. ஏஐயில் தமிழ், இணையத்தில் தமிழ், விண்வெளியில் தமிழ் பெயர்கள். மறைந்ததாக நினைக்கப்பட்ட ஒன்று மீண்டும் எழுந்துவிட்டது. நோஸ்ட்ராமஸ் நேரடியாக தமிழ் என்று எழுதவில்லை, ஆனால் அவன் விட்டுச் சென்ற சின்னங்கள், பண்டைய மொழி, சூரிய மக்கள், மறைந்த நாகரீகம், உலகை வழிநடத்தும் சக்தி, இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தால் ஒரே ஒரு நிழல்தான் விழுகிறது. அந்த நிழல் எது? தமிழ். அவன் உண்மையில் எதிர்காலத்தை பார்த்தானா, அல்லது காலத்தை கடக்கும் ஒரு மொழியின் சக்தியை முன்னமே உணர்ந்து விட்டானா? 500 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு மர்ம கவிதையின் உள்ளே இன்றும் உயிரோடு துடிக்கும் ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது. அந்த அதிசயம் ஒரு நாடு அல்ல, ஒரு மனிதன் அல்ல. அந்த அதிசயம் தமிழ். தொடரும்.